ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஃபேஷன். இன்றைக்கி ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் நம்ம ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை ஒரு ஈஸியான முறையில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ நான் இப்போ தான் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்க போகிறேன், எனக்கு அதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நிறைய மெத்தடில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு சில இது தான் பிடிக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கை கட் பண்ணுறது, ஸ்லீவ் பார்ட்டு தான் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கை எவ்வளோ லென்த் இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 5 இன்ச் இருக்குது. கரெக்டாக நம்ம ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் அந்த தையலும் கையும் இறக்கமும் எவ்வளோ இருக்குன்றத கரெக்டாக மெஷர் பண்ணுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 5 இன்ச் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட் வரைஞ்சிக்கலாம். துணியை நம்ம 4ஆக மடித்து போட்டுப்போம் இல்லைங்களா. ஸோ இதுதான் ஸ்லீவ் பார்ட்டு. இப்படி தான் நம்ம கட் பண்ணோன்னா வரும். ஸோ இதை நம்ம எப்படி மார்க் பண்ணலான்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஃபுல்லாக கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்றத புரியும். இப்போ கை பார்த்திங்கன்னா எனக்கு 5 இன்ச்சு வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம அடித்து திருப்புவோம் 1/4 இன்ச்சுக்கு. அப்போ மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்து 6 இன்ச்சு வரும். இதே நம்ம சாதா ப்ளவுஸாக இருந்ததுன்னா கீழே நம்ம எம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா, எம்மிங்க்கு 1 இன்ச்சு சேர்த்து வரும். அப்போ 5 கீழே எம்மிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு, மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு, 6 இன்ச்சு வரும். இப்போ நான் வச்சுருக்கிறது லைனிங் ப்ளவுஸ் தான் கையில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு 6 இன்ச்சு வருதா. 6ல் ஆப்போசிட் சைடு 2.5 இன்ச்சு மஸ்ட்டு கண்டிப்பாக 2.5 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு கூட நம்ம வைக்கலாம். சரிங்களா. அதாவது ஆம்கோல் ஆம்கோல் ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, ஆப்போசிட் சைடு. அதாவது இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த கோடு போட்டிருக்கேன்ல, அந்த இடத்தாண்ட நம்ம 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு கண்டிப்பாக வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஆம்கோல் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு வருது. ஸோ 7.5 இன்ச்சு அப்படின்றப்ப நம்ம ஆம்கோல் 7.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இப்படி கோடு போடுவோம். ஓகேங்களா. கோடு போட்டு நம்ம மார்க் பண்ணுவோம். 7.5 இன்ச்சுக்கு தான் நம்ம அந்த கோடு போடுவோம் இல்லைங்களா. அப்போ 7.5ல் பாதி எவ்வளோ, 3.25 வரும். ஸோ அதில் பாதி 3.25க்கு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிப்போம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துல அந்த கோட்டுக்கு மேலே 1/4 இன்ச்சும், அதுக்கப்புறம் மார்க் பண்ண இடத்துல 1/4 இன்ச்சு கீழேயும் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் லைன் நம்ம போட்டுக்க போகிறோம். நல்லா பாருங்கள். இப்போ ஸ்லீவ் பார்ட் இது தான். 2.5 இன்ச்சு நம்ம கம்மியாக 7.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு கோடு போட்டு எடுத்துப்போம். 7.5ல் பாதி 3.25 இன்ச்சு. ஸோ அங்கேருந்து 1/4 இன்ச்சு மேலேயும் அடுத்து 1/4 இன்ச்சு கீழேயும் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுவோம். இதுதான் நம்ம ஆம்கோல் சைடு. அங்கேருந்து நம்ம 1 இன்ச்சு தையலுக்கு, 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது. ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேக் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்றத ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதுதான் பேக் பார்ட்டோட ட்ராயிங். நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ பேக் பார்ட் இந்த மாதிரி நம்ம ரெண்டாக மடித்து போடுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டாக இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிட்டு இப்போது பேக்கோட லென்த்து, அதாவது ப்ளவுஸ் லென்த்து எவ்வளோ இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ துணியை இந்த மாதிரி போட்டுக்கிட்டு பேக் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு வருது. இதில் துணியை நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி போடுங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணி துணி வந்து சுருங்கி தான் போயிருக்கும். அதனால் நம்ம வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி எவ்வளோ மார்க்கிங் வருதுன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி லென்த் வந்து நம்ம 13 இன்ச்சுக்கு வந்து ஸோ நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு விடணும் மடித்து தைக்கிறதுக்கு. அதில் இதை நான் மெஷர்மெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அதில் நான் சொல்லுவேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து 2 இன்ச்சு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டு பண்ணோம். சாரி, அதை மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஷோல்ட்ரு நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபவ் 40 இன்ச்சஸ்க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம வந்து 3 இன்ச்சு எடுப்போம் ஷோல்ட்ரு. மற்றபடி எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சு. அதே மாதிரி வந்து 30க்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து 30 சைஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து 2.25. ஸோ செஸ்ட்டு சைஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். செஸ்ட்டு சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 30க்குள்ளே இருந்ததுன்னா 2.25 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 40க்குள்ளே இருக்குதுன்னா 2.5 இன்ச்சு. அதுதான் வந்து பேசிக்காக கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து 2.5 இன்ச்சு கொடுத்துட்டு பக்கத்தில் 2 இன்ச்சு, அப்புறம் வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு. மஸ்ட்டு வந்து எல்லாமே நம்ம தையலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து தையலுக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் வந்து இறக்கம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சின்ன கேல்குலேஷன் தான். என்னன்றது பார்த்தீங்கன்னா அபவ் 40னா நீங்கள் 6க்கு மேலே வைக்கலாம். ஐ மீன் 6.5 அந்த மாதிரி வைக்கலாம். 40க்குள்ளே 38 36 சைஸில் இருக்கவங்களுக்கு 5.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து 30க்குள்ளே இருக்காங்க 30 சைஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து நம்ம 4.5 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இப்போ வந்து இது 36 ப்ளவுஸ் நான் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பக்கத்தில் வந்து நம்ம இதை வந்து நெக்கு ஃப்ரண்ட்டு பேக் நெக். இது பேக் நெக் வந்து நம்ம 8 8.5 அந்த மாதிரி கஸ்டமர் என்ன சாய்ஸ் அது என்ன அளவு இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து மார்க்கிங் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு, சாரி பேக் நெக். இது ஸோ எவ்வளோ வந்திருக்குன்றது கரெக்டாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு கண்டிப்பாக பண்ணணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன்னு. ஸோ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக எதோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து 13 இன்ச்சு நம்ம எடுக்கணும். ஸோ 13 இன்ச்சு வந்து நம்ம 13 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணக்கூடாது. நம்ம தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா, 14 இன்ச்சு. நான் எப்போவுமே 1 இன்ச்சு சேர்த்து எடுப்பேன். ஏன்னா எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 13 இன்ச்சுன்றத வந்து நெக் லென்த்து வந்து நான் 14 இன்ச்சாக வந்து மார்க் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட். நீங்கள் ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு வந்து நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டு இறக்கம் எவ்வளோ வரும், கப் ஷேப் எவ்வளோ வைக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வைக்கவே தேவையில்ல. பேக் பார்ட் என்ன இது இருக்கோ அதே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் பேக் பார்ட் அப்படியே வச்சு தான் நம்ம வந்து இங்கே ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணுவோம் துணி எல்லாமே. ஓகேங்களா? அப்போது ஃப்ரண்ட்டோட லென்த் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 13 இன்ச்சு பேக் பார்ட் இருக்குது இல்லைங்களா, அது 13 இன்ச்சில் நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிறேன். 12.5 இன்ச்சு லென்த்து வைப்பேன். சரிங்களா? நான் வந்து 12.5 இன்ச்சு வைப்பேன். இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு 6 6.5 இன்ச்சு கஸ்டமர் என்ன சாய்ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டு இறக்கம் இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இது வந்து தையலுக்கு இப்போ நம்ம இது வந்து ஃப்ரண்ட் வந்து குடஞ்சி எடுப்போம்ல, அது 1/4 இன்ச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லா ப்ளவுஸ்லையுமே நம்ம வந்து குடஞ்சி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு ஒரு மார்க்கிங் போட்டு அதை நம்ம கண்டிப்பாக கட் பண்ணணும். இது ஆம்கோல் லென்த்து. ஆம்கோல் வந்து 7.5 இன்ச்சு வந்ததுன்னா தையலுக்கு பக்கத்தில் 1 இன்ச்சு. இப்போ இது வந்து இறக்கம் வந்து நம்ம வந்து 12.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 13 இன்ச்சுலேருந்து கரெக்டாக எல்லா ப்ளவுஸுமே நம்ம வந்து 1/2 இன்ச்சு குறைச்சி எடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். அது 12.5 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு மார்க்கு, அந்த பக்கம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். அந்த 1.5 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணுறோம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறது. டாட்டுக்கு வந்து 3 டாட்டுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து நடுவில் 1 இன்ச்சு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து பெருசாக ஒரு அளவு கிடையாது. நம்ம இப்போ ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 1 இன்ச்சிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு லென்த்து வந்துடும். 3 பக்கமாக இந்த மாதிரி வந்து நம்ம 1 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இது வந்து பட்டி. பட்டி வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம என்ன இப்போ ஃப்ரண்ட்டு எடுத்திருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி மார்க்கிங் இருக்குது. அதே மார்க்கிங் நம்ம வந்து சும்மா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். இதுதான் நம்ம பட்டி இப்படி தான் எடுப்போம் இல்லைங்களா. அப்போ பட்டியோட இறக்கம் எவ்வளோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச். எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து 3 இன்ச்சு, 3.5 கரெக்டாக இருக்கும் எல்லாமே. இப்போ நம்ம வந்து 3 இன்ச்சு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். ஒரு சிம்பிளான முறையில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய மார்க்கிங் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன், இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன் எல்லாருக்கும். ஸோ வந்து எனக்கும் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து இது மூலயமா நிறைய வருது. அளவும் கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ அதோட வந்து சீக்ரெட் தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம எப்படி வந்து கிளியராக பாருங்கள். ஃப்ரண்ட்டு இறக்கம் 13 இன்ச்சில் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 12 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்லீவ் பார்ட்டு லைனிங்காக இருந்தால் 1 இன்ச்சு வைக்கணும், லைனிங் இல்லாததாக இருந்தால் 1.5 இன்ச்சு வைக்கணும். அவ்வளோதான் இதோட மார்க்கிங் இறக்கம். அதே மாதிரி ஆம்கோல்லேருந்து 13.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ட்ராப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அந்த மாதிரி. ஸோ எல்லா ப்ளவுஸ்க்குமே இதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். டிசைன் தான் நம்மளுக்கு மாறுமே தவிர மற்றபடி இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து இதே தான். நீங்களும் இதை மாதிரி பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு கட்டிங் போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.